சுக்கான் என்பது சின்ன பொருள் தான், ஆனா பெரிய கப்பலையே திசை திருப்பிடும். சரிங்களா? மோசமான சூழ்நிலையிலிருந்து நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திசை திருப்பும் கருவி தான் இந்த சுக்கான். நாம் யாரையும் சிறுவர்கள் இவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நினைச்சிடக்கூடாது. ஒரு உருவத்தை பார்த்து நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா எழுதியிருப்பாரு. வினைத்திற்பம் என்கிற அதிகாரத்துல, உருவு கொண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருத்தோருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு போட்டிருப்பாரு. எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் இதுக்கு அச்சாரமாக தாங்கி நிற்பது, ஓடுவதற்கு உதவுவது எது அப்படின்னா இந்த அச்சாணி. அச்சாணி சிறிதுதான், ஆனா அவ்வளவு பெரிய தேரை இதான் சேஃப்டியா கொண்டு சேர்க்குது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில செயற்கரிய செயல்கள் செய்யணும்னா நம்ம பெரிய பராக்கிரமசாலியா, இல்ல பணக்காரனா, இல்ல ரொம்ப படித்தவர்களா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. தேவனுக்கு பயந்து அவருடைய நியமங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மிடம் உள்ளதை வச்சு நம்மளை பெரிய ஆளாக மாற்றக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவார். சின்ன பொருள் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது, சிறியவன் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. சரிங்களா? அந்த சின்ன பொருள் யார் கையில இருக்குது? சின்ன கல் தாவீதோட கரத்துல இருந்துச்சு, பெரிய பட்டயம் கோலியாத்தோட கரத்துல இருந்துச்சு. பட்டயம் கிரியை செய்யும் முன்னே கல் கிரியை செய்து விட்டது. பலவானை முந்தி கட்டினான் தாவீது, தலையை வெட்டினான் அப்படின்னு பாக்குறோம். எப்படி அவன் செயல்படுறதுக்கு முன்னாடியே தாவீது செயல்பட்டான். அவன் பட்டயத்தை உருவதற்கு முன்பாடியே தாவீது கல் எரிந்து விட்டான் கவன் மூலமாக அப்படின்னு பாக்குறோம். அப்ப பலவானை முந்தி கட்டணும்.